தாமதமாக வந்தாலும் மழை என்பது உறுதியாக இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களுக்கிலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும். அதனைத் தொடர்ந்து ஆந்திர பிரதேசத்திற்கும் தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் இந்த நிகழ்வு 30ஆம் தேதி தான் இந்த டெல்டா மாவட்டத்திலிருந்து கொஞ்சம் விலகினாலும் தொடர்ந்து 31ஆம் தேதி கூட சென்னையில் தொடர்ந்து கொண்டிருக்கும் மழை. சென்னையில் மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆந்திர பிரதேசத்திலையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். 1ஆம் தேதி டிசம்பர் 1ஆம் தேதி இந்த மழைப்பொழிவு நம்ம கடந்த 25-30 நாட்களாகவே அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். 9 டிகிரி வட அச்சரேகைக்கும் 12வது டிகிரி வட அச்சரேகைக்கும் இடைப்பட்ட போதுன்னு சொன்னோம். இப்போ திருவள்ளூர் மாவட்டம் என்பது 13வது வட அச்சரேகை. ஆகவே 1 டிகிரி வடக்கேயே கொஞ்சம் பாதிக்கும் மழைப்பொழிவு ஏற்படுத்துகிறது. நிகழ்வு அதாவது கரை கடக்கும் இடம் 12வது அச்சரேகை தான். சென்னைக்கு முன்பாகவே அது கரையை ஏறிவிடும். ஆனால் புயல் கிடையாது. தாழ்வு மண்டலம் நிறைய மழைப்பொழிவை தரக்கூடியது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆந்திர பிரதேசத்துக்குள்ள போய் அதுவும் அப்படியே மசூலிப்பட்டினம் வரைக்குமே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும். ஒங்கோல், நெல்லூர் எல்லா பகுதிக்குமே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டே போகும். ஆகவே அதாவது தாழ்வான பகுதிகளுக்கு வெள்ளம், மேடான பகுதிகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. தாழ்வான பகுதிகள், ஆற்றங்கரைகள், ஆறுகள் போன்றவை. ஆகவே 2 நாட்களுக்கு குறையாமல் 72 மணி நேரம், 2 நாட்களுக்கு குறையாமல் 3 நாட்கள் 72 மணி நேரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக மழை இடைநில்லாது பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள், அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்து கூட, புதுக்கோட்டை மாவட்டத்து கூட கொஞ்சம் அளவாக இருக்கும். அதற்கு வடக்கே போக போக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, அரியலூர் மற்றும் கடலூர், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி, செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இது வரைக்கும் ராணிப்பேட்டை, இந்த மாவட்டங்கள் வரைக்கும் நிறைய மழை தெரிகிறது. 27 தொடக்கம் 28, 29, 30 உச்சபட்சத்தில் இருக்கும். 29, 30 தான் நிறைய மழைப்பொழிவை தருகிறது. டிசம்பர் 1ஆம் தேதியும் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திலையும் வடகடலோர மாவட்டங்களிலையும் தெற்காந்திராவிலையும் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மெல்ல நகரும் நிகழ்வு என்பதனால நீடித்து நின்ற மழை பொழிவாக இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த அறிக்கையை நீங்கள் ஒரு பீதியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அச்சமில்லாமல் அது நிதானமாக, அதாவது தாழ்வான பகுதிகளில் நிறைய பேர் இருப்பீங்க, அவர்களுக்காக இந்த அறிக்கை. அதே போல் உங்களுடைய கால்நடைகள் எல்லாவற்றிற்கும் தாழ்வான பகுதியிலிருந்து மேடான பகுதியில் கட்டிடுங்க. அதே போல் எல்லாவற்றிற்குமான வடிகால் வசதிகளை சரி செய்து கொள்ளுதல், எல்லாவற்றிற்குமான அறிக்கை. அது உங்கள் யூகத்துக்கே விட்டுறேன். ஆனால் நீங்கள் யார்கிட்டையும் போய் புயல் என்று சொல்லாதீங்க. புயல் கிடையாது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம், நிறைய மழை தருவது. ஆனால் காற்று கொஞ்சம் இருக்கும். 65 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று கடல் நோக்கி போகும். தரையிலிருந்து கடல் நோக்கி போகும் காற்றோட தான் மழை இருக்கும். காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது. காற்றோட